பூங்குழலி வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவிழக்கக்கூடும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் சென்னை மெரினா கடற்கரை காலையிலிருந்தே கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. மெரினா மட்டுமல்ல, பட்டினம்பாக்கம் கடற்கரையிலும் இந்த கடல் சீற்றம் என்பது காலையிலிருந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே இன்று காலை சரியாக 9 மணி அளவிலே ஒரு மிதவை ஒன்று கடலில் மிதந்து கரை ஒதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மெரினா கடற்கரையைச் சேர்ந்த காவலர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு இது எங்கிருந்து அடித்து வரப்பட்டது என்பதை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ச்சியாக இவர்கள் விசாரித்த போது இது சென்னை துறைமுகத்தில் இருந்து அடித்து வரப்பட்ட மிதவை என உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக துறைமுக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மிதவை அவர்கள் வந்து நாங்கள் எடுத்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதனை பார்வையிடுவதற்காக ஏராளமான பொதுமக்கள் கடற்கரைக்கு ஒன்று கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் சரி, காவலர்களும் சரி, கடல் தற்பொழுது சீற்றத்துடன் காணக்கூடிய நிலையில் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் என அறிவுறுத்தல் வருகிறார்கள். தொடர்ச்சியாக ரோந்து பணியிலும் ஈடுபட்டு கடல் இன்னும் சீற்றமாக காணப்படுகிறது. இந்த மிதவை எவ்வளவு தூரத்திலிருந்து அடித்து வரப்பட்டால் அவ்வளவு சீற்றமாக இந்த கடல் காணப்படக்கூடிய நிலையில் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தலாக விடுக்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டாலும் மழை என்பது பெரிய அளவில் இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு பொதுமக்கள் இன்று விடுமுறை காரணமாக, பள்ளிகளுக்கு விடுமுறை காரணமாக ஏராளமானோர் குடும்பமாக வந்து மெரினா கடற்கரையை பார்வையிட்டு செல்கிறார்கள்.